ஹலோ ஆல் வணக்கம். சேப்பாக் டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட கடையை மூடிடலாம் அப்படின்னு நேத்து நான் சொன்னேன். பீடாக ஆனா இல்லவே இல்லை அப்படின்னு அடிச்சு சொன்னாரு. கடையை மூடுறதுக்கான இண்டிகேஷன் வந்தாலும் 4 விக்கெட் விட்டாங்க பங்களாதேஷ். இன்னும் வந்து 6 விக்கெட் எடுத்தா இந்தியா வின்னு. 515 வேற டார்கெட்டு பங்களாதேஷ்க்கு. பீடாக் வெல்கம் டு த ஷோ. என்ன அதே 1-0 அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க. அது நாளைக்கு நடந்துருமா? என்ன நினைக்கிறீங்க? அதான் சார் உங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ் பிச்சை ரீட் பண்றதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல டாஸ் ஜெயிச்சுட்டு அந்த அட்வான்டேஜ் வந்து கோட்டை விட்டாங்க பங்களாதேஷ் பயந்துன்னு. அந்த பிச்சை பார்த்துட்டு மேல வரும்னு நீங்க வந்துட்டு ஒரு சப்கான்டினென்ட்ல நீங்க வந்துட்டு இந்த பச்சையா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு பிச்சுன்றதை பார்த்து நீங்க பயப்படவே கூடாது. இந்த கண்டிஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி டிஃபரெண்ட். இப்ப நீங்க ஜோனாஸ்பர்க் கேப்டவுன் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் பேஸ் ஜாஸ்தி ஆயிட்டே போகும். போக போக இன்னும் குவிக்கனப் ஆயிட்டே இருக்கும் பிச்சு. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்ன ஆகும்? இப்ப ஃபோர்த் இன்னிங்ஸ்ல அஸ்வின் தான் வந்து விக்கெட் எடுக்க போறாரு. அவர் தான் கடைசியில வந்தாரு விநாயக் ஆல்ரெடி 4 நாள்ல. எடுத்துட்டாரு 3 விக்கெட். அதுதான் இப்போ இப்போ உங்களுக்கு எப்பவுமே எப்படின்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல் பிச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் நல்லா இருக்கும் பேட்டிங்கு. 4வது நாள்ல இருந்து உடையும்னு சொன்னோம். இப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ஃபுல்லா வந்துருவாங்க உள்ள. நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. டேமேஜ் ஹஸ் பீன் டன் ஆன் டே ஒன் ஃபார் பங்களாதேஷ். இன்னொன்னு நான் சொல்றேன், ரொம்ப நல்லா ஆடினாங்க பேட்டிங் செகண்ட் இன்னிங்ஸ்ல. நம்ம சொன்ன மாதிரி இந்த 12 ஓவர்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு விக்கெட் கொடுக்க கூடாது, ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணணும்னு சொன்ன அட்டாக்கிங் மைண்ட் செட்ல ஆடினாங்க. பட் 515 டார்கெட் இருக்கும் போது நீங்க கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஒரே ஒரு பாகிஸ்தானோட அடிச்சாங்களே. நான் அதையே திருப்பி வம்பிழுக்கிறேன். அதைத்தான் நான் உங்களுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேனே. பேஸ் இஸ் பேஸ் யார்? அது பாகிஸ்தான்ல உங்களுக்கு இருக்கிற போலிங் அட்டாக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேர் வந்து புரசைவாக்கம் சிசின்னு ஒரு கிளப் இருக்கு. அதுக்கு 2 பேர் ஆடுறாங்க. டைகர் சிசின்னு ஒரு கிளப் இருக்கு, அதுல ஒருத்தர் ஆடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு ஸ்பின்னர்ஸ் வந்து 6th டிவிஷன் 30 ஓவர் மேட்ச், அதுல இருந்து 2 ஸ்பின்னரை பிக் பண்ணிருக்காங்க. சிக்ஸ்த் டிவிஷன் நானே விளையாடுறேன். இல்ல இப்ப அதுதான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து ஏன் இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னா அவ்வளவு டேலண்ட்டை வச்சுன்னு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் வந்து ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், நீங்க கேட்டீங்க அவங்க பொருள் எடுத்து அவங்க போட்டு வந்திருக்காங்க, ஜெயிக்க சான்ஸ் இருக்கான்னு. ஐ செட் தட் தே வில் நாட் வின், பட் இந்தியா வில் நாட் ஹேவ் இட் ஈஸி ஈதர்னு. நான் இப்பயும் சொல்றேன், 180 58 ஃபார் 4 இருக்காங்க. நாளைக்கு வந்து ஒரு 310 320 ரன் அடிப்பாங்க பாருங்க. எனக்கு நான் என்ன ஓகே. சொல்றேன்னா, இப்ப நீங்க 200 ரன்ல தோத்து போய் இந்தியாவை நீ ஜெயிக்க முடியாதியா டெஸ்ட்ல இந்தியால. லெட் அஸ் பி வெரி ஹானஸ்ட் வித் யூ. இப்ப நான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க, 2 ஆம்பிஷன் தான் எனக்கு. இதுல 11 வருஷம் சவுத் ஆப்பிரிக்கால இருந்தேன். இந்தியால வந்து ஜெயிக்கணும், டெஸ்ட்ல வேர்ல்டு கப் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன். மத்தபடி ஹோம் அண்ட் அவே எல்லாரையும் ஜெயிச்சோம். ஸ்ரீலங்காவை ஜெயிக்க முடியாது, நாங்க ஸ்ரீலங்காவை போய் ஜெயிச்சோம். பங்களாதேஷ் டிராப் பண்ணிட்டு வந்த ஒரே இது நாங்க தான். பங்களாதேஷ போயிட்டு இதுல இந்தியா வந்துட்டு ஓடியையும் ஜெயிச்சோம், T20 ஜெயிச்சோம். இந்தியாவை ஜெயிக்க முடியாது. இந்தியாவை ஜெயிக்கணும்னா நீங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் இருக்கணும், ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருக்கணும், எல்லாம் கரெக்டா வரணும், நல்லா ஆடணும். எல்லாமே ஒண்ணு கூடி வந்து அப்பதான் நீங்க உங்களுக்கு கல்யாணத்தை நடத்த முடியும். அந்த கல்யாணம் இந்தியால நடக்கவே நடக்காது. ஸோ ஒரே ஒரு பாசிட்டிவ் திங் என்ன, உங்களுக்கு சுப்மான் கில்ல பத்தி பேசிருந்தோம். ஒரு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க ஒரு செஞ்சுரி அடிக்கிறது. பண்ட்டை பத்தி நம்ம பேசவே கூடாது டெஸ்ட் கிரிக்கெட்ல, நோ மேட்டர் வாட். இப்போ இன்ஜுரி பத்தி வராரு, வாட் எவர் இட் இஸ், டெஸ்ட் கிரிக்கெட்ல பிளாக் பஸ்டர் சூப்பர் ஸ்டார். ஒரு சப இன்னிங்ஸ் ஆனார். இப்ப நான் இருந்தேன்னு என்ன சொல்லியிருப்பேன் ரோஹித் கிட்ட, இப்ப 5 நாள் டெஸ்ட் மேட்ச், நீ டிக்ளேர் எல்லாம் பண்ணாத, எல்லாருக்கும் எல்லாரும் அடிக்கட்டும் ரன்னு, கடைசி வரைக்கும் ஆட விடு, ஒரு 7 விக்கெட் அட்லீஸ்ட் அஸ்வின் வரைக்கும் ஆட விடு அப்படின்னு இருப்பேன். அவங்க இன்னொரு யோசிச்சிருப்பாங்க, சும்மா வாட் இஸ் அ பாயிண்ட் இன் டேக்கிங் த லீட் டு 700 அண்ட் பீஃபிங் அப் த மார்ஜின் முடிச்சுட்டு பிறகு போ. இன்னொன்னு இருக்கு. மழை வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. நாளைக்கு ரெயின் ஃபோர்காஸ்டும் இருக்கு கொஞ்சம் ஹெவியா. அதனால கூட அவங்க நாளைக்கும் வந்து அப்புறம் தேவையில்லாம போயிரும் இல்லையா? நிறைய பேர் வந்துட்டு இன்னைக்கு நீங்க சொன்னப்புறம் ஐ வாண்ட் டு மென்ஷன், இன்னைக்கே நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபோர்காஸ்ட் இருக்குன்னாங்க. லக்கீலி வந்து இன்னைக்கு உங்களுக்கு இது ஆகலன்றதுனால இன்னைக்கு நைட்டு அவங்க பெய்யும் ஆனா. இன்னும் ஒன்னே ஒண்ணு சார், இந்தியால வந்துட்டு உங்களுக்கு இந்த டெஸ்ட் வென்யூஸ், அந்த பெரிய வென்யூஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த வெரி சூப்பர் வெல் சாப்பரை ட்ரெயின்டு. வச்சு கடைஞ்சிருவாங்க. நீங்க உங்களுக்கு வந்து மழை ஆனா நான் ஒன்னே ஒண்ணுதான் சார் யோசிக்க, ஏன் யாருமே அது மாதிரி யோசிக்க மாட்டேங்க. ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா ஹோல் கிரவுண்ட ஒரே நிமிஷத்துல கவர் பண்ணிடுவாங்க. ஏன் அதை எல்லாரும் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. டெக்னாலஜி எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா அப்படியே பிளாஸ்டிக் ஷீட் வந்து ரப்புன்னு கவர் பண்ற மாதிரி கூட நீங்க பண்ணிடலாம்.
நிறைய யோசிக்கலாம், ஏன் அதை பண்ண மாட்டேன்றாங்க, அந்த ரெயின் த்ரெட் அதெல்லாம் தெரியல எனக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் bowlers bowled வெரி வெல், பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் பேட்டட் வெரி வெல். 158 ஃபார் 4 சேசிங் 515 பாத்தீங்கன்னா மரண வாங்க போறாங்கன்னு சொல்லலாம். இஃப் தே கெட் டு 310 320 which is what I'm expecting, that will be a great show from Bangladesh. ஓகே, நேத்து 17 விக்கெட், இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 விக்கெட். என்ன காரணம்? நான் வந்து ரொம்ப ஹானஸ்டா உங்களுக்கு சொல்றேன். அந்த அப்ளிகேஷன் வந்து அதான் சொன்னேனே, இப்போ விட்டு ஆடுங்கன்னு சொன்னா நேர வர்ற பால விட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நேர வர்ற பால விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போற பால விரட்டினாங்க. இது ஜஸ்ட் அப்ளிகேஷன் சார். சென்னையில ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸ் நியூ பால் இந்த 10 to 12 ஓவர்ல டெஃபினட்டா கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கும் சீமர்ஸ்ல. 2 டீமுமே பாத்தீங்கன்னா இந்தியா வாஸ் 34 for 3. லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. இந்திரனும் சந்திரனும் ஆன்லைன்ல இந்தியாவை மாட்டிட்டு இருப்பாங்க. இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், 144 for 6 185 ஆல் அவுட்னா பங்களாதேஷ் இந்த மாதிரி பேனிக் ஆயிருக்க மாட்டாங்க. டெஸ்ட் would ஆமா have been ஆமா. in டெஸ்ட் would have been in balance. So both the teams batted badly போது சும்மா பாவம் பங்களாதேஷ் நம்ம குறை சொல்லக்கூடாது. பட் இந்தியா கிளியர்லி ப்ரூவ்ட் தட் why they are the champions அப்படின்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜடேஜாவும் அஸ்வினும் பார்க்காத அந்த ஒரு இதுவா அதை வச்சு திருப்பிட்டாங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி எடுத்துன்னு வரதுக்கு அந்த ஒரு ரெசிலியன்டான ஒரு ஆளுங்களும் பின்னாடி இல்ல, அந்த ஒரு பிலீஃப் இல்ல. ஒரு லெவலுக்கு அப்புறம் அவங்க எப்படி சர்வைவ் ஆகுதுன்னு தெரியாம விட்டுட்டாங்களே ஒழிய பிச் எல்லாம் குறையே நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் ட்ரெடிஷனல் சென்னை பிச். வாட் வி எக்ஸ்பெக்டட் வில் ஹேப்பன் அப்படின்றத சொன்னோம். அதே மாதிரி நடந்தது. தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேவும் அதே மாதிரி ஆகுது. நாளைக்கு ஃபைட் பண்ணுவாங்க, ஃபைட் பண்ணிட்டு பட் லூஸ் பை மார்ஜின் அரௌண்ட் 200 runs. ஓகே, இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வந்து எப்பயுமே பயங்கரமான ஆஸ்திரேலியன் சப்போர்ட்டர். எனக்கு அவனுக்கு பயங்கர சண்டை வரும். நான் இந்தியான்னு சொல்லுவேன், அவன் ஆஸ்திரேலியான்னு சொல்லுவான். அவன் இது கேட்குறான், இந்த மாதிரி பிச்சை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போடுவீங்களா? அவங்க ஆஸ்திரேலியா வந்தா மட்டும் ஸ்பின் பிச் போடுறீங்க அப்படின்னு கேட்குறான். சரி, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி தே வில் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கறேன், இதே உங்களுக்கு நீங்க சிட்னில போனீங்கன்னா ஆஸ்திரேலியா திருப்பி கொடுப்பான தாவாங்கட்டை உடையறதுக்கு? உங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ். இப்ப எனக்கு என்னன்னா, ஐ எம் அகெயின்ஸ்ட் பிச் வித் சவுத் ஆப்பிரிக்கா கேவ் ஃபார் இந்தியா அண்ட் கேப் டவுன். 5 செஷன்ல முடிஞ்சது பாருங்க. ஐ எம் அகெயின்ஸ்ட் தட், ஈவன் தோ தட் இஸ் அட்வான்டேஜ் தட் சூட் சவுத் ஆப்பிரிக்கா. அதே மாதிரி இந்தியா வந்து அகமதாபாத்ல ஒரு பிச்சு கொடுத்தாங்க பாருங்க இங்கிலாந்துக்கு, கரெக்ட். அந்த மாதிரி கொடுத்தாலும் ஐ எம் அகேன்ஸ்ட் இட். நான் என்ன சொல்றேன்னா, யூ ஷுட் ஹேவ் அ ஹோம் அட்வான்டேஜ். இந்தியா எப்படி பண்ணணும்னா அப்படியே ஒரு ஸ்லோ அண்ட் லோவா இருக்கிற ஒரு பிச்சு 3 நாள் அப்படியே ஸ்லோ அண்ட் லோவா இருந்து 4ஆவதுல இருந்து உடஞ்சு திரும்பணும். ஆஸ்திரேலியா எல்லாம் எப்படி இருக்கணும், பவுன்ஸ் வந்து ட்ரூவா இருக்கணும். இப்ப சும்மா அப்படி விட்டீங்கன்னா இப்ப இங்க வரணும், அந்த மாதிரி இருக்கணுமே ஒழிய இவ்வளோ பச்சை பசேல்னு ஒரு புல்ல கொடுத்துட்டு முதுகுலையும் கையிலையும் கால்லையும் அடி வாங்கிட்டு தேர் ஷுட் பி எ பேலன்ஸ். அதுக்கு தான் என்ன பண்ணணும், ஐசிசி வந்து ஒரு நியூட்ரல் கியூரேட்டர்ஸ், இப்ப நியூட்ரல் அம்பையர்ஸ் இருக்கிற மாதிரி ஐசிசி வந்து ஒரு நியூட்ரல் கியூரேட்டர்ஸ் இது பண்ணணும். இட் ஷுட் ஹேவ் சம் ஹோம் அட்வான்டேஜ். ஆனா இந்த மாதிரி ஒரே பக்கம் தவற மாதிரி இருக்க கூடாது. இப்ப இந்தியா கொடுத்த பிச்சை பத்தி யாராவது குறை சொன்னாங்கன்னா ஐ எம் சாரி, அவங்களுக்கு கிரிக்கெட் தெரியாதுன்னு பிளண்டா நான் சொல்லிடுவேன். இப்ப இந்த பிச்சில் இந்தியா ஆஸ்திரேலியா நடந்தா இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நான் சண்டை போட்டு வந்திருக்கேன். இந்த சேப்பாக் பிச்சில் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்கா இருக்கட்டும், நியூசிலாண்டா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் சீம் மூமெண்ட் ஆஃப் த விக்கெட் பவுன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவுன்ஸ் இல்லைன்னா முட்டு காண்றோம் அவங்களுக்கு. நியூ பால்ல விக்கெட் எடுத்துருவாங்க. எவ்வளவு நேரம் போடுவீங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ்? ஸ்பின்னர்ஸ் வந்து நோண்டிடுவாங்களா இந்த மாதிரி ஒரு பிச்சில்? அதை தான் முதல்லயே சொன்ன, அஸ்வின் வந்து வில் கம் இன் டு த பார்ட்டி பிகாஸ் இல் போல் மோர் ஓவர் ஸ்பின்னு. இங்க ஜடேஜா ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணுவார்னா நிறைய சைட் ஸ்பின் போடுவாரு, பவுன்ஸ் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கும் போது சைட் ஸ்பின் நிறைய போட்டீங்கன்னா பின்னாடி போய் ஆடிடுவாங்க. அஸ்வின் மாதிரி ஒரு ஆள் ஓவர் ஸ்பின் போடுறதுனால உங்களுக்கு வந்து பவுன்ஸ் நிறைய இருக்கும். முன்னாடியே அந்த மாதிரி வர முடியாது, முன்னாடி வந்து டக்குன்னு இடிச்சுன்னு போயிடும். இங்கெல்லாம் வந்துட்டு இந்த பிச்சில் வந்து ஆஸ்திரேலியா தான் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு யாராவது ஆர்கியூ பண்ணாங்கன்னா ஐ பெக் டு டிஃபர். செமடி வாங்கி போவாங்க இந்த மேட்ச், இந்த மாதிரி பிச்சு கொடுத்தாலும். ஆனா ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் ட்ரை அண்ட் பி இன் அன் அக்ரெசிவ் மோட் அண்ட் மைண்ட் செட் டு அட்டாக் இந்தியன் பவுலர்ஸ். இந்த மாதிரி சக்கமாக மாட்டாங்க. ஒரு 50 for 5 வந்து can expect them to make a comeback, but I'll still may put my money on India beating Australia comfortably in a pitch like this. ஓகே, இப்ப அப்படியே வந்து இந்த ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா பரிதாபங்கள் பார்ட் 2. அதாவது ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் பண்ணி ஆல் அவுட் 106 ஏதோ தோத்துட்டாங்க. திருப்பி அவங்கள பேட்டிங் ஃபர்ஸ்ட் பிடிச்சாங்க ஆப்கானிஸ்தான், 311 குர்பாஸ் செஞ்சுரி, அதையும் தோத்துட்டாங்க.
அதாவது இப்ப யாரு வந்து அண்டர் டாக்ஸ், யாரு வந்து இந்த சின்ன டீம் பெரிய டீம் எல்லாம் பேசுறாங்களா, நீங்க நேத்தே சொன்னீங்க ஆப்கானிஸ்தான்லாம் அப்படி பேசக்கூடாது அப்படின்னு. இப்ப எந்த டீம் எதுனே தெரியலையே, இப்படி அடி வாங்குறாங்களே சவுத் ஆப்பிரிக்கா, என்ன நினைக்கிறீங்க? அதுல எப்படின்னா, அதுதான் நான் சொல்றேனே, இப்போ ஒயிட் வாஷ் வெஸ்ட் இண்டீஸோட வாங்கிட்டு T20 சீரீஸ்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் போடுறாரு த பாசிட்டிவ்ஸ் ஃப்ரம் த சீரீஸ். நான் உங்களை கேட்கறேன், நீங்க இவ்வளவு கிரிக்கெட் பாக்குறீங்க, இப்ப வந்துட்டு இவ்வளவு கிரிக்கெட் ஆடுறீங்க, இப்ப ஃபுல் ஃபிளட்ஜ்ல ஆடுறீங்க, லீக் மேட்ச்லயே அடிக்கிறீங்க, உங்களை கேட்கறேன், இப்ப நீங்க உங்க டீம் 5க்கு 5 மேட்ச் தோக்குது, என்ன பாசிட்டிவ்ஸ் நீங்க அதுல பார்க்க முடியும் தெரியாம கேட்கறேன். இந்த மாதிரி மென்டாலிட்டி வச்சு கேட்கறான் பாசிட்டிவ், த பாசிட்டிவ்ஸ் ஃப்ரம் த சீரீஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயின் ஸ்டே அவங்களுக்கு கேஷவ் மகாராஜ் இங்க இருக்காரு கரீபியன்ல. இப்ப வந்து கொஞ்ச நேரத்துல போ அவரோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து தப்ரே ஷாம்சி நேத்து எங்களோட ஆடினாரு, பிரில்லியண்டா போட்டாரு. ஆண்ட்ரிக் நார்கே நேத்து தான் எங்களோட மேட்ச் ஆடினாரு, பிரில்லியண்டா போட்டாரு. டேவிட் மில்லர் இங்க இருக்காரு. உங்களுக்கு எல்லாம் கேட்டா நீங்க ஆப்கானிஸ்தானோட ஆடுறாங்களா, சான்ஸ் கொடுக்குறாங்களா? இவங்க சான்ஸ் எப்படி கொடுக்குறாங்க? அதுவும் எப்படின்னா துப்பாக்கி முன்னாடியும் சுடும் பின்னாடியும் சுடுன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலும் 100 ஆல் அவுட், செகண்ட் பேட்டிங் ஆனாலும் 100 ஆல் அவுட். இந்த கன்சிஸ்டன்சி வந்து எவ்வளவு இது பாருங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த மல்டர் வந்து சொல்றாரு, அந்த அல்லா கஃபன் சார் பத்தி ஜனவரிலேயே ட்வீட் போட்டேன், அன்பிளேயபிள் போலர், எங்களுக்கு வந்து அனாலிசிஸ் பண்றதுக்கு ஃபுட்டேஜே கிடையாது அப்படின்னு. அதாவது ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஒரு பிளேயர் சொல்றான்னா யோசிச்சு பாருங்க. அந்த அல்லா கஃபன் சார் ஃபுல்லா அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஆடி இருக்காரு. அந்த எஸ்பிஎல்னு ஒண்ணு நடக்கும், அதுல ஃபுல்லா ஆடி இருக்காரு. போன வருஷம் நான் T10 லீக் போன போது ஒரு டீம் அவரை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அவரை ஆமா, போன வருஷமே அனலைஸ் பண்ணிட்டேன். இந்த இந்த வேர்ல்டு ஷென்சா கப் லீக் ஷேன்சா லீக் ஒன்று நடக்கும் ஆப்கானிஸ்தான்ல. அதான் சோ பாக்குறேன், உர்றாரு இவ்வளோ பெருசு போகுது கேரம் பால. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நடுவில் இந்த விரல் இப்படி தூக்கி இப்படி போறாரு, புக்குன்னு உள்ள வருது. என்னன்னா இவ்வளவு டேஞ்சரஸா இருக்கான்னு சொல்லிட்டு இப்ப எங்க டீமுக்கு இம்ரான் டாயர் 2 மேட்ச் இஞ்சி விடணும்னே அவரை தான் எடுத்துன்னு வரணும்னு பார்த்தா, அப்புறம் அவங்க ஏஜென்ட் சொல்றாங்க ஓடிஐ டீம்ல செலக்ட் ஆயிருக்காரு ஃபர்ஸ்ட் டைம், இல்லைன்னா நான் அவர் எடுத்துட்டு வந்திருப்பேன். ஸோ நீங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல போறீங்க, எந்த ஒரு திங்கிங்கும் கிடையாது. கேட்டா எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குறாங்களா? யாரு சான்ஸ் கொடுக்கணும்? ஜெயிக்கிற ஆஸ்திரேலியா கொடுக்கணும், ஜெயிக்கிற இந்தியா கொடுக்கணும். நீ போறதெல்லாம் மண்ணக்கவின்னு வந்துட்டு. ஆனஸ்டா சொல்றேன், நான் ஒரு ஹார்ட் கோர் சவுத் ஆப்பிரிக்கன் ஃபேனு. எப்பவுமே சவுத் ஆப்பிரிக்கா நான் விட்டே கொடுக்க மாட்டேன். அவங்க ஜெயிச்சதை பாருங்க நீங்க வேர்ல்டு கப்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஹேட் அ ஈஸி ரூட், தே ஹேட் பிக்சர்ஸ் வித் ஹெல்ப்ட் அஸ் தம் இன் நியூயார்க். அதுக்கே வந்து நேபாளோட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தே ஃபவுண்ட் ஆப்போசிஷன் லைக் ஆப்கானிஸ்தான் இன் a terrible pitch. அந்த பிட்ச்ல I'm not taking away any credit from them because it's the first time they reached the final pitch. No team in the past have done it. உடனே நீங்க அதை வச்சுன்னு நான் இன்னொருத்தனுக்கு சான்ஸ் கொடுக்க, எப்படியா இன்னொருத்தனுக்கு நீ சான்ஸ் கொடுப்ப? நேஷனல்ஸ் நேஷனல் டீமோட பிரைட் இஸ் அட் ஸ்டேக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சிபிஎல் ஆடிட்டு இருக்காங்க, வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க, அந்த அல்லா கசன்ஃபார் வந்துட்டு எங்களுக்கு இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இல்ல, அவர் எப்படி போடுவாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்தாங்க. அடுத்த மேட்ச் ரஷீத் கானுக்கு 5 விக்கெட். எனக்கு தெரியல ரஷீத் கான் அனலைஸ் பண்றதுக்கு வீடியோஸ் ஏதாவது இருக்கா இல்லையான்னு எனக்கு அதுவும் தெரியல. அவங்க இந்த அதான் சொன்னேன், அவங்களோட இது இப்படி போயிட்டு இருக்கு. ஒன்னே ஒண்ணு அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. தேங்க்ஸ் டு த இந்தியன் ஓனர்ஸ், ரிவைவ்டு கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா பை இன்வெஸ்டிங் இன் எஸ்ஏ லீக். இதுக்கப்புறம் அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரிக்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணலன்னா இன்னொரு ஜிம்பாப்வே லோடிங் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. அதை மனவேதனையோடையும் வலியோடையும் சொல்றேன். பொசுக்குன்னு ஜிம்பாப்வேன்ட்டீங்க. சரி, ஓகே. இந்த இந்த டெஸ்ட் மேட்ச் நியூசிலாந்து ஸ்ரீலங்கா என்னன்னு பார்க்கலான்னு பார்த்தா ரெஸ்ட் டேன்னு போட்டிருக்காங்க. டெஸ்ட் மேட்ச்க்கு நடுவில் ரெஸ்ட் எடுக்கிறாங்களே பீடா, அது என்ன எனக்கு புதுசா இருக்கு. முன்னாடி எல்லாம் பண்ணுவாங்களாமே, ரொம்ப முன்னாடி எல்லாம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 நாள் முடிஞ்ச அப்புறம் ரெஸ்ட். அதுக்கப்புறம் தான் ஒரு சிலர் யோசிச்சு என்ன பண்ணாங்க, இந்த ஷெட்யூல் ரொம்ப டைட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால உங்களுக்கு 5 டெஸ்ட் மேட்ச்னா அதிலே 5 நாள் ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த மொமெண்டம் ஃப்ளோ போயிடுது. பிச்சோட கண்டிஷன் பெருசா டிஃபர் ஆகும். ஒரு நாள் நீங்க வந்துட்டு ரெஸ்ட் கொடுத்தீங்கனாலும். எப்படின்னு கேட்காதீங்க, பிச்சோட கண்டிஷன்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க எப்படியா வந்து இதாகும்னு. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர். சம்டைம் சவுத் ஆப்பிரிக்கால பிரிட்டோரியா எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே ஓப்பனா விட்டீங்கன்னா அந்த சன் உள்ள இறங்கி உள்ள இருக்கிற மாய்ச்சர்ஸ் கிராக் ஒட்ட ஆரம்பிச்சு ஆடவே முடியாது. ஸோ அந்த மாதிரி என்ன ரீசனுக்காக எனக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல ரெஸ்ட். பட் டேண்டலைசிங்லி பாய்ஸ்ட். அதுதான் நான் திருப்பி சொல்றேன், 300 அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா I still feel New Zealand has got a chance because they play spin very well. ஸ்ரீலங்கால பிரபாத் ஜெயசூர்யா தவிர வேற யாரும் ட்ரபிள் பண்றதுக்கு ஆள் இல்ல. பட் இதே இது நீங்க if you see that their ஒரு
320 330 ரன்னுங்கிறது பெரிய விஷயம். காலில் அந்த 320 330 போனா ஐ ஃபீல் ஸ்ரீலங்கா காட் அ கிரேட் சான்ஸ். அப்படி ஸ்ரீலங்கா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த கடை அப்படியே சாத்திரும். இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா will play the WTC fair. It's going to be a boring affair. ஓகே. ஸோ இப்போ ஃபைனல் தாட்ஸ் அப்படியே சொல்லிருங்க. நாளைக்கு எப்படியும் கடையை மூடிடுவாங்க, அதுல எந்த டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, மழை கீழே வந்து உழப்பிடுமோ அப்படின்னு மட்டும்தான். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இல்ல சார், 2 நாள் இருக்கு மழை அப்படியே வந்தாலும். நீங்க இப்ப அடுத்த நாள் வெதர், 5th டே வெதர் எப்படி இருக்கு? 5th டே இல்ல, வெதர் அது எப்படி நான் பார்க்கல. நாளைக்கு முடிக்கிறதுக்கு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். 6 விக்கெட் அவங்க ஒரு நாள்லாம் ஆடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் வாட் ஐம் சேயிங் இஸ் தேர் கோயிங் டு ஜஸ்ட் பிளே அக்ரெசிவ்லி. தே காட் நோ சான்ஸ் ஆஃப் வின்னிங் திஸ் வே அப்படிங்கிற ஹைட்ன்றதுனால they will not try and allow Indian bowlers to settle down. They are going to play their shots and that's the right approach they have got to do. But unfortunately it is overன்றதுனால என்னோட இது ஒரு 300 ரன் வருவாங்க, ஒரு 200 ரன்ல தோப்பாங்கன்னு. அப்படி வந்தா கூட they can have their head tight. அவங்க எங்க மேட்ச் போச்சுன்னா டாஸ் வின் பண்ணி போட்டதுல இந்த கர்ணனுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவாரு, நான் கொன்றேன் நீ கொல்லலையா, முதல்ல இதை பண்ணும் போது இந்த சாபத்தை கொடுக்கும் போது அங்க காலி, ஒருத்த கவச குண்டத்துல வாங்கும் போது அங்க காலி, அங்கேயே காலி, வெறும் வில்லுதான் விட்ட அப்படின்னு அர்ஜுனனை கிருஷ்ணன் சொல்ற மாதிரி டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டதுமே பாதி மேட்ச் காலி. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் டே அங்கேயே ரெக்கவரிக்கு கொடுத்தாங்க பாருங்க. அதனாலதான் தைரியமா ட்வீட் பண்ற 1-0 அங்கேயே காலிங்கும் போது they can just restore some pride by reducing the margin and play attacking brand of cricket, because the same pitch இந்த மாதிரி தான் கொடுக்கணும்னு பார்ப்பாங்க அடுத்த வென்யூலையும். That be a victory for Bangladesh. But clinical performance for India after the 144 for 6 slump அப்படியே with both bat and ball இது பண்ணாங்க. இன்னைக்கு ஜெய்ஸ்வால் எடுத்த ஒரு கேட்ச், ராகுல் எடுத்த கேட்ச், they went clinical in all 3 departments and they deserve to win. சவுத் ஆப்பிரிக்கா பரிதாபங்களை பத்தியும் பேசணும் நாளைக்கு. It's going to be a great day for us to come and do review of India closing it out. Hopefully weather doesn't play a spoil sport. And also an interesting test match is Galle, which might also come to an end. தெரியல இன்னொரு நாள் போகுமான்னு. நாளைக்கு சந்திப்போம் with your very own Octopus. Until then, thanks a lot and bye bye.